ஒரு மூதாட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த மூதாட்டி ரொம்ப வயசானவர். அவளுடைய மகன்கள் யாரும் இல்லை, இறந்துட்டாங்க. இந்த அம்மா மட்டும் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு 40 வயது மதிக்கிற மாதிரி ஒருத்தர் வர்றார். அம்மா, நான் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி உங்களோட இருந்துட்டு நாளை காலம்பரை நான் இங்கேருந்து கிளம்பிடுவேம்மா. நான் இந்த ஊர்ல எனக்கு யாரையும் தெரியாது. இந்த ஒரு நாள் இரவு இங்க தங்குறதுக்கு எனக்கு இணங்கணுங்க. குலதெய்வ வழிபாடு ஒட்டி இன்னொரு கதையும் உங்களுக்கு சொல்றேன். விதி நடக்க போறது தான். அதை மாத்த யாராலையும் முடியாது. ஆனா நம்ம நினைச்சோம்னாக்க சில விதிகளை மாற்றிக்கொள்ளலாம், சில எண்ணங்களை மாற்றிக்கொள்ளலாம், சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம். இந்த சிவபெருமான் இருக்கார் பார்த்தீங்களா, சிவபெருமானுடைய நமச்சிவாய மந்திரத்தை கூறுவதனால் கண்டிப்பாக இந்த விதியை மாற்ற முடியும். இது நிறைய இடங்கள்ல நிறைய நாயன்மார்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். நான் திரும்ப திரும்ப இந்த நாயன்மாரை சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, 63 நாயன்மார்கள் தோன்றிய ஒரு மாநிலம் தமிழகம். இந்தியாவில் வேற எங்கேயுமே 63 நாயன்மார்கள் தோன்றவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 63 நாயன்மார்கள் தோன்றியிருக்கிறார்கள். வாரியார் சுவாமிகள் பிறந்த ஊர், நம்முடைய ராமலிங்க அடிகளார் தோன்றிய ஊர் சென்னை மாநகரம். அப்படிப்பட்ட மகா வள்ளல்கள், மகா புருஷர்கள் இவர்கள்லாம் தோன்றிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் நாம் தோன்றியிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னா சிவபெருமான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவன் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், நவகிரக ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு மாநிலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே சிவபெருமானை வழிபாடு செய்யாமல் வேறு எங்கு வழிபாடு செய்ய முடியும்? தமிழ் மொழியில்தான் தேவாரம், திருவாசகம் இதெல்லாம். மற்ற மொழியில தேவாரம்லாம் இல்லை, யாரும் போய் பாடலை. சிவபெருமானை நோக்கி பாடியிருக்கிறாங்க, பாடலேன்னு சொல்ல முடியாது, பாடியிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தேனை விட அமிர்தமாக சிவபெருமானை பற்றி வேறெங்கும் பாடவில்லை. தேனை விட இனிப்பான ஒரு பாடலை பாடிய 63 நாயன்மார்கள். அதனாலதான் நான் 63 நாயன்மார்களை திரும்பவும் திரும்பவும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு முறை ஒரு கிளி வளர்த்துக்கிட்டு இருந்தாலாம் மகாலட்சுமி. ரொம்ப ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்தா மகாலட்சுமி கிளிய. இந்த கிளி என்ன ஆச்சு அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டுடுச்சு. நோய்வாய்ப்பட்டதுனால மகாலட்சுமிக்கு வருத்தம். இந்த கிளி எந்திரிச்சு பறக்கல. பொண்டாட்டி கொஞ்சம் சோகமா இருந்தோன்னே மகாவிஷ்ணுக்கு, என்னம்மா சோகமா இருக்கிற, என்ன விஷயம்? இல்லை, நான் ஒரு பச்சை கிளி வளர்த்தேன், அந்த கிளி கொஞ்சம் உடம்பு சரிப்படாமல் இருக்கு, செத்துடும் போல இருக்கு. நீங்க போய் யமதர்மன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி இந்த கிளி உயிரை எடுக்காத அளவுக்கு பண்ணிடுங்களேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளியா இருக்குது. அவர் உடனே சொன்னாரு, அதெல்லாம் நடக்கிற காரியமாம்மா, யமன்ட்ட போய் சொல்லணுமா? இல்லை, நீங்க போய் சொல்லுங்க, கண்டிப்பா நடக்கும். இவர் உடனே கிளம்பி யமதர்மன்ட்ட போனார். யமதர்ம, வாங்க சுவாமி அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்கையெல்லாம் போட்டு நமஸ்காரம் பண்ணார். மகாவிஷ்ணுவே காட்சி கொடுத்துருக்குறீங்க, என்ன விஷயம்? இல்லை, என்னுடைய மனைவி ஒரு கிளி வளர்க்குறா, அந்த கிளி இறந்துடுற மாதிரி இருக்கு, அது இறக்காம இருக்கணும், அதனால அந்த உயில் அந்த சாசனத்தை கொஞ்சம் மாற்றி எழுதிடலாமா? இல்லைப்பா, அது நான் பிரம்மாட்ட தான் கேட்கணும், ஏன்னா அது என்னுடைய பொறுப்பில் கிடையாது, அது பிரம்மா தான் தலையெழுத்தை எழுதுறாரு, அதனால் அவர்கிட்ட வேணா கேட்டு அவர் ஓகே சொன்னால் செய்யலாம். உன்னை யமதர்மனும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி எல்லாம் கிளம்பி பிரம்மாட்ட போனாங்க. பிரம்மதேவர் அங்கே அமர்ந்திருந்தார் தாமரை பூவில். உடனே எல்லாரும் போய் பிரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணோன்னே பிரம்மதேவர் யாரு? மகாவிஷ்ணுடைய புள்ள தானே,
அவர் உடனே வணங்கினார். வணங்கி வாருங்கள் மகாவிஷ்ணுன்னு சொல்லி உட்கார வச்சு என்ன விஷயம்னு கேட்டார். அங்கேயும் இந்த மாதிரி ஒரு கிளி வளர்க்குறா என்னுடைய மனைவி மகாலட்சுமி, அந்த கிளி இறந்து போகிற நிலைமையில இருக்கு, அதனுடைய தலையெழுத்தை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைப்பா, தலையெழுத்து எழுதுறது மட்டும் என்னுடைய பொறுப்பு, மித்ததெல்லாம் சிவபெருமான்கிட்ட தான் இருக்கு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் வேணா அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். உடனே சரி போய் பார்க்கலாம், இதில் என்ன இருக்கு. உடனே பிரம்மா, விஷ்ணு, யமதர்மன், மகாலட்சுமி 4 பேரும் சிவபெருமானை பார்க்க போனாங்க. போய் சிவபெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணி தண்டம் சமர்ப்பித்து உபச்சாரங்கள்லாம் செய்து சுவாமியினுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு போய் கேட்டாங்க. சிவபெருமான் என்னப்பா விஷயம் அப்படின்னாரு. இல்லை, இந்த மாதிரி என்னுடைய மனைவியும் உங்களுடைய தங்கையுமான மகாலட்சுமி ஒரு கிளி வளர்த்துக்கிட்டு இருக்கிறா, அந்த கிளி இறந்து போகிற தருவாயில் இருக்கு, அதுக்கு தலையெழுத்தை மாற்றி வைக்கணும். அவர் உடனே நான் அதுக்கு டிபார்ட்மெண்ட் போட்டு வச்சிட்டேன், அவங்களுடைய விஷயத்தில் நாங்கள் தலையிட முடியாது, வேணா போய் சித்திரகுப்தன்ட்ட கேட்டு பார்க்கலாம், ஏன்னா அவர் தான் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாரு, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னாங்க. முன்னே எல்லாரும் சேர்ந்து சித்திரகுப்தன்ட்ட போனாங்க. சித்திரகுப்தன் வந்து எல்லாரையும் பார்த்தோன்னே காலில் விழுந்து வணங்கி, ஐயா பெரிய சுவாமிகள் நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, சிவபெருமானே வந்திருக்கிறாரு, மகாவிஷ்ணு வந்திருக்கார், பிரம்மா வந்திருக்கார், நீங்கள்லாம் காட்சி கொடுக்குறீங்க எனக்கு, நான் வந்து யமதர்மனுக்கு கீழே இருக்கிறேன், எனக்கு நீங்கள்லாம் காட்சி கொடுக்குறீங்க அப்படின்னா பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னோடனே, இல்லைப்பா அந்த கிளியினுடைய தலையெழுத்தை கொஞ்சம் மாற்றணும், அதுக்காக அந்த சீட்டை கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் எழுதிட்டு போயிடுவோம். அப்படியா, சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. இல்லைங்க, இந்த ரூமில் எல்லா சீட்டும் எழுதி தொங்க விட்டுருக்குறாங்க, இது இன்னும் காலனுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டே வேறு, காலனுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, எந்த சீட்டு கீழே விடுதோ அந்த சீட்டை எடுத்து அவர்களுடைய ஆயுர்காலம் முடிந்து விட்டது அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணணும். நான் போய் எந்த சீட்டையும் பறிக்க முடியாது, எனக்கு ரைட்ஸ் கிடையாது. காலன் எந்த சீட்டை கீழே தள்ளி விடுறானோ அந்த சீட்டை எடுத்து பார்த்துட்டு இவங்க கொடுத்து இவங்களுடைய கணக்கு முடிஞ்சு போச்சுப்பா, நீ போய் கூட்டினுவான்னு தான் நான் சொல்ல முடியும். அப்படியா, சரி, அப்போ ஒன்று செய்யலாம், நேராக போய் உள்ளார அந்த கிளியினுடைய சீட்டை எடுத்து டைட்டாக கட்டி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணோன்னே உள்ளார இங்கேருந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போன உடனே ஒரு சீட்டு கீழே விழுது. உடனே பிரம்மா சொல்கிறாரு, அந்த சீட்டை எடுத்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமே தேடுவோமே அப்படி. உடனே அந்த சீட்டை எடுத்து படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்தா அதில் எழுதியிருக்கு, என்றைக்கு மும்மூர்த்திகளும் யமதர்மனும் சித்திரகுப்தனும் சேர்ந்து இந்த அறைக்குள் வருகிறார்களோ அன்றைக்கு இந்த கிளியினுடைய உயிர் போயிடும் அப்படின்னு எழுதி. அங்க கிளி செத்து போச்சு. ஏன்னா இவங்க 3 பேரும் உள்ளார போனாங்கன்னாவே அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு அந்த கிளியினுடைய உயிர் போயிடும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை படித்து பார்த்தோன்னே அப்போதான் சொன்னாராம் சிவபெருமான், எது எப்பொழுது யாரால் நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறதோ அன்றைய தினம் அது நடந்து கொண்டே இருக்கும், அதை மாற்ற முடியாது. அதை மாற்ற முடியாது அப்படின்னா அப்ப எப்படிதான் மாத்துறது? முதலே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். இந்த நமச்சிவாய மந்திரத்தை கூறினால் தவளையிலிருந்து பசுமாடாக பிறந்து பசுமாட்டிலிருந்து ராஜாவினுடைய குழந்தையாக அடுத்த வாரிசாக பிறந்த கதை சொல்லியிருக்கிறேன். இந்த நமச்சிவாய மந்திரத்தை ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நாம் அடுத்த பிறவியிலாவது நல்ல பிறவி எடுத்து நல்ல விதமாக வாழ்ந்து முக்தி அடையலாம். ஒவ்வொரு பிறவியிலும் நாம் எவ்வளவு நல்ல காரியம் செய்கிறோம்,
அப்படிங்கிறத கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுத்து அதற்குண்டான பலனில்தான் நமக்கு அடுத்த பிறவி தீர்மானிக்கப்படுகிறது. இறப்பு, இந்த இறப்பும் பார்த்தீங்கன்னா நாம் செய்கின்ற பாவ புண்ணியத்தினுடைய கணக்கில் தான் இறப்பும் நடைபெறுகிறது. துர்மரணம் நடக்கவே கூடாது. துர்மரணம் நடந்துவிட்டால் பிதுர் சாபத்துக்கு ஆளாகி விடுவார்கள். பிதுர் சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் குழந்தை பேறு கிடைக்காது, திருமணம் தடைபெறும், நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. அதற்காகத்தான் இந்த குலதெய்வ வழிபாடு, இந்த நாம் எந்த குலத்தில் பிறந்திருக்கிறோம், நம்மளுடைய முன்னோர்கள் யார், நம்மளுடைய குலதெய்வம் என்ன, நாம் எந்த முறையில் பூஜைகள் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தவங்க செய்கிற பூஜைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொருத்தர் செய்கின்ற பூஜையில் மாறுதல் இருக்கும். ஒவ்வொருத்தர் குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா படையல் போடுற பொழுது வெள்ளை சாதத்தை மட்டும் வச்சு பூஜை போடுவாங்க. மாடசாமியிலே நான்வெஜ் வச்சு பூஜை போடுறவங்களும் இருக்கிறாங்க, பியூர் வெஜிடேரியனும் இருக்கிறாங்க. எல்லா மதத்திலும் இருக்கிறது. இது இந்து மதத்தில் மட்டுமல்ல, எல்லா மதத்திலும் வெஜிடேரியனும் இருக்காங்க, நான் வெஜிடேரியனும் இருக்காங்க. இதை செய்தால் இது கிடைக்கும், இதை செய்தால் இந்த துன்பம் நடைபெறும். அதற்காகத்தான் இந்த குலதெய்வ வழிபாடு என்பதை மறவாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்றோம். குலதெய்வம் தெரியாமல் இருந்தால் இந்த கோமாதா பூஜைகள் செய்யலாம். அப்படியும் உங்களால் கோமாதா பூஜை செய்ய முடியவில்லை அப்படின்னு ஒரு திருப்பதியும், நான் சிவனை வழிபாடு செய்யக்கூடியவன், திருப்பதியில் போய் எனக்கு உடன்பாடு இல்லை குலதெய்வம் ஆயத்துக்கிறதுக்கு, இன்னும் என்ன செய்யலாம்? காளகத்தீஸ்வரர் காளகஸ்தி போனீங்கன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு அங்கே பணம் கட்டினாக்கா அவங்க பண்ணுவாங்க கோ பூஜை. இந்த காளகத்தீஸ்வரர் கோயிலில் கோ பூஜை வழிபாடு தினமுமே உண்டு. அப்ப உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் காளகத்தீஸ்வரருக்கு போய் பச்சை கற்பூரம், அங்கே பச்சை கற்பூரம் தான் சாத்துவாங்க, பச்சை கற்பூரம் அபிஷேகம் செய்து அங்கே இருக்கக்கூடிய கோமாதா வழிபாடு செய்து, அந்த அம்பாளுடைய வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு நாகம் இருக்கும், சர்ப்பம், அதுதான் ராகு கேது அப்படிம்பாங்க. அந்த சர்ப்பத்தை பார்த்து நீங்கள் வணங்கி வந்தீர்களே ஆனால், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாதம் செய்யணும். வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரியும். யார் மூலமாவது யாராவது உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாலாம் இந்த சாமியை தான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உங்கள் தாத்தா இந்த ஊரில் தான் இருந்தார், இல்லை உங்கள் அம்மா இந்த ஊரில் தான் இருந்தாங்க, இவங்க தான் இந்த சாமியை தான் கும்பிட்டாங்க, இதுதான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு யார் மூலமாவது உங்களுக்கு தெரியும். ஒன்று கோமாதா பூஜை வீட்டில் செய்யுங்க, முடியல அப்படின்னா திருப்பதியவே குலதெய்வமாக எடுத்துங்க. அதுவும் முடியல, என்னால் முடியாது, காளகஸ்தீஸ்வரர் போய் பாருங்க. அதுவும் இந்த சிவராத்திரியில் காளகத்தீஸ்வரர் போய் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் புண்ணியம், மிகவும் சிறப்பு. இந்த குலதெய்வ வழிபாடை விடாமல் செய்யுங்கள். நம்முடைய இந்து கலாச்சாரம் மேன்மேலும் வளர வேண்டும் என்றால் நம்முடைய குலதெய்வம் மிக முக்கியமாக இருக்கும். நாம் குழந்தைகளுக்கு நம்மளுடைய குலதெய்வத்தை பற்றி கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்துவதோடு ஒரு நோட்டு புஸ்தகம் போட்டு அந்த நோட்டில் உங்களுடைய குலதெய்வம் என்ன, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத எழுதி வைங்க. உங்கள் முன்னோர்களுடைய பெயர், உங்கள் தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அப்புறம் பாட்டன், மூட்டன், இவங்களுடைய பெயர் எல்லாமும் நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சந்ததிகள் வருகின்ற காலங்களில் அவைகளை பார்த்து அவர்கள் கண்டிப்பாக இந்த குலதெய்வ வழிபாடை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதி. நன்றி.